Hi friends, welcome to atraithingal. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போறோம் friends. எல்லாரும் வந்து குக் வித் கோமாளி ஷோ பார்த்திருப்பீங்க. அதுல பார்க்காதவங்களுக்கும் இது வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும் இந்த ரெசிபி. இன்னைக்கு நாம வந்து சைவ ஈரல் குழம்பு வந்து பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். Let's go. இந்த சைவ ஈரல் குழம்புக்கு வந்து தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வந்து கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன், தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு 1 ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து முக்கியமா இதுக்கு தேவை வந்து பச்சை அந்த பச்சை கலர் அந்த உளுந்து இருக்குங்கல்ல, பச்சை பயிருன்னு சொல்லுவாங்க, அதுதான் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஊற வச்சு கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிருக்கேன். இதை நம்ம வந்து நல்லா இட்லி ஊத்துற மாதிரி மாவா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்டா வந்து நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்து இட்லி பிளேட்ல நான் ஆயில் தடவி வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து இதை இட்லி மாதிரி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, நான் இட்லி மாதிரி ஊத்திட்டேன். இப்போ எடுத்து நம்ம வந்து வேக வச்சிடலாம். இப்போ இட்லி பாத்திரத்துல வந்து வச்சாச்சு. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு வெந்துடும். சைட் பை சைடா நம்ம வந்து வணக்கிறதுலாம் வணக்கிடலாம். நான் வந்து ஒரு மண் பாத்திரம் வச்சு அதில் நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதை நான் சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து தாளிக்க வந்து ஒரு 5-6 மிளகு மட்டும் போட்டுக்கலாம். அடுத்து வந்து வெங்காயம் போட்டுட்டேன். வெங்காயம் நல்லா வணங்கின அப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இதையும் நல்லா வணக்கிடலாம். இப்போ நான் இதுலேயே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம வந்து தக்காளி போட்டுடலாம். தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துருங்க. எப்பயும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா வணங்கினாதான் குழம்பு என்ன குழம்பா இருந்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்திக்கிறேன். இப்போ நான் தேவையான அளவு மிளகாய் தூளும் தனியாய் தூளும் சேர்த்திட்டு நல்லா வணக்கிடுவேன். இதில் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம வணக்கி விட்டுடலாம். இப்போ நம்மளோட பச்சை பயிறு இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் எடுத்து வச்சுட்டு ஆறுன அப்புறம் நம்ம வந்து இட்லி எடுத்துடலாம் வெளியில. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இட்லி வந்து நல்லா வெந்துருச்சு, எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை வந்து இப்படி 4-ஆ கட் பண்ணிடலாம். அப்பதான் வந்து இது கட் பண்ணி போட்டால் தான் ஈரல் மாதிரி இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈரல் பீசஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. சைவ ஈரல் பீஸ் வந்து ரெடி. இப்போ நம்ம இதை எடுத்து வந்து குழம்புல போட்டுடலாம். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அதை வந்து இதில் சேர்த்திடலாம். பாருங்க, அப்படியே ஈரல் குழம்பு மாதிரியே இருக்கு பாருங்களா ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு 2 கொதி வரட்டும், 2 நிமிஷம் ஆகட்டும். கொஞ்சம் இந்த உப்பு காரம் எல்லாம் வந்து இந்த சைவ ஈரல்ல வந்து ஏறட்டும். ஏறின அப்புறம் நம்ம வந்து தேங்காய் ஊத்திடலாம். நல்லா கொதிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தேங்காய் ஊத்திடுறேன். தேங்காய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுடலாம். உப்பெல்லாம் வந்து இப்போ டெஸ்ட் பண்ணிடுங்க கரெக்டாக இருக்கான்னு. இப்போ இது வந்து நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். ஃபைனலாக நான் 1 or 2 drops வந்து லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணுறேன். இது வந்து லைட்டாக வந்து ஒரு புளிப்பு தன்மையை கொடுக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். லெமன் வேணான்றவங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பராக ஈரல் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நம்மளோட சைவ ஈரல் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்க இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னா நம்ம வந்து இதுல பச்சை பயிர் வந்து கலந்துருக்கோம். பச்சை பயிர் வந்து ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பா இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் வந்து நான் இதுக்கப்புறம் போடுவேன். நிறைய ஆர்கனைசேஷன் வீடியோ கூட போடுவேன். தேங்க்யூ.
தேங்க்யூ ஆல்.